அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபா குடுக்கறாங்க. கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? எங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபா மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். ஒரே கிச்சிடாது. இது ஆட்டுக்கு நம்ம தொடர்ந்து ஒண்ணும் இல்லையே. இப்ப யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது? ஏன் அப்படி? வேலை வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ₹1 கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியது. உண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்ப பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியிற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் கொடுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னமா வேணுமா ஒன்னும் வழியா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். போச்சு பொம்பளைங்க ஒழுங்கா இருந்தா ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ சாயந்தரம் வர வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. தெரியும். நீ சாயந்தரம் வாப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஒரு 5 மணி வாப்போம். இது இங்கே இருக்கட்டும். ஏன்? எங்க வீட்டு ஆளுங்க இருக்கு. அப்ப நான் வரேன். ஆமா, உன்னை யார் சமைக்க சொன்னது? நான் என்ன சாப்பிடுவேன், எப்ப சாப்பிடுவேன், எப்படி எல்லாம் சாப்பிடுவேன், அதெல்லாம் உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்படி 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 தெரியும்? நான் எத்தனை வீட்டுல வேலை பார்த்திருப்பேன். ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பழகுனா போதும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஆனந்தான் தினம் பல பேர் தலையில கை வைக்கிற, இன்னும் ஒருத்த தலைக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆள். ஆமா, அவன் வீட்டுல யாருக்கும் பண்ண சொன்னது? நான் சொன்னேன். வீட்டோட அழகே போயிடுச்சு. போ. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவ. அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துருப்பான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏன்? அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே. அங்கதான் இருக்கு தகவல். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் உன்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷன் பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவளாவது ஒருத்தர் வந்து உன்கிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ? நாளைக்கு நீ கூட கிடைக்கும். உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடு. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கொஞ்சம் தண்ணி வேண்டி கிடைக்கு சார். இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்கி. ஓகே, இது
நல்லா இருக்கு. இது பேக் பண்ணு. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இது பேக் பண்ணு. என்ன? அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல? இதையும் பேக் பண்ணுங்க. என்ன ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன? ஓகே, ஒன்னு ரெண்டு மூணு. என்ன 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 பாக்குற? நீங்க ரொம்ப கருமை போல் இருக்க. கருமையா? நானா? ஆமா, நீங்க ரொம்ப தாராளம். அதான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, யாருமே பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை. குளத்தி யாருக்கு அன்பு காட்டுறதுல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சு, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்ததான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. ஆமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா சும்மா தரேன். போட்டு வச்சுக்கோ. ஆமா, இங்கதான் குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இங்க 6 மணிக்கு மேல டேப்ல தண்ணி வராது. வச்சுக்கோ. நல்ல 50 பைசா. இவன் இந்த கேட்க வேண்டிய போல படிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அப்புறம் தர. அவனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. மாமா, ஒருத்தர்கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். குட். இந்த ஊறுகாயை விட அந்த ஊறுகாய் நல்லா இருக்கும். இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல? தின்னு பாத்திருக்கியா? இல்ல. அப்ப எப்படி சொல்ற? சொல்லு. என்ன பதிலே காணும்? இப்ப இந்த ஊருக்கு தான் வேணுமா? இந்த பாட்டில் நல்லா இருக்குல்ல? பாட்டில் நல்லா இருக்கா? Excuse me, anything else? Nothing. Shall I bill it, please? Hello, Mr. Govind. Hello, sir. Good morning. வாங்க. என்ன கோவிந்த், சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்து தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம், அதை சால்வ் பண்ணலாம் தான் வந்தேன். பண்ணிட்டீங்கல்ல? பண்ணி. உங்களுக்கு என்ன சார்? 3 நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார், எப்ப சார் கல்யாணம்?
ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்கப்பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணுதான் வைக்கல, இல்லாட்டி எனக்கு எப்போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார், ஒண்ணுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன், அது முடிகிற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசத்துல முடிஞ்சிடும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார், நாங்க வேலைக்கு வந்துடுறேன். சார் தலை வேணும், நீ கடைக்கு வா, மொட்டை வச்சுதான் அனுப்புவேன். பேசிட்டு மனுஷனுக்கு புரியாத கொடுக்க நேரத்தை புரியாத கொடுக்கையா? மூஞ்சிக்கு தேடல வேலை இருக்கிற. ஆமா பாமா வாமா. காத்தடிக்குது, போத்திக்கோ. அவன் யாரு? உன் கூட வந்தவன். உன்னை விட உன்னை பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊர் தான். நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன்னை கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான். இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவு கிட்ட நீ பழகிட்டு இருந்தா மத்தவங்க உன்னை பத்தி தான் நினைப்பாங்க. நீ ரொம்ப மாறிட்ட. பார்க்க நல்லா இல்லையா? பார்க்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்லை. ஆமா, அந்த பழைய கிழிசல் பாவாடை பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப ட்ரெஸ் மாத்திட்டு அந்த பழைய கிழிசல் போட்டு வரீங்க. இதென்ன விளையாட்டு? நான் உன்கிட்ட மனம் விட்டு பேசணும். நீ பழைய பாமாவாய முன்னால வந்து நின்னாதான் நான் அதெல்லாம் பேச முடியும். ப்ளீஸ், எனக்காக. இப்போதான் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. இந்த கிழிசலோட இருக்கிற பாமாவைத்தான் நான் கட்டி காசு பண்றேன். நம்ம கல்யாணத்தை பற்றி என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரில் வர ஆரம்பிச்சுட்டான். அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்னும் தப்பா சொல்லல, அதோட வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? பாவம். எதுக்கும் நம்ம 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்க செஞ்ச உதவிங்களை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம குளமாயிட்டா போவாங்க. வளரும் போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எது சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல.
இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தா? பார்பர். மாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சான். உன் அண்ணனோ தம்பியோ இல்ல. இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்துல இருந்த உன்னை இந்த வீட்டு எஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்துறதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்ல. இன்னைக்கு உன் நிலைமைய மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேலை தெரியாது. பார்பர். இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன் பெற்றா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெற்றா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி. இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படின்னு நினைச்சு உன்னை வெளுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை, நல்ல வெயில். இதை விட குழுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி. ராத்திரிக்கும் புரிய சொல்லு. டெசிஷன் பண்ணிக்கோ. என்ன பாப்பா, ஒண்ணு சொல்லல கொள்ளல? உன் அண்ணங்காரங்களோட எங்கேயோ அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேங்க? என்னை விட்டு போறத முடிவு பண்ணிட்டீங்க. மாமா, நான் இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டேன். என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மதிக்கலையா? இல்லைங்கண்ண, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாற்றணும்னு நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடலாம்ப்பா. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படியா? இப்ப நான் உலகத்தை புரிஞ்சுட்டேன். குட், வெரி குட். இப்ப சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க. நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பார்த்தேங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இது மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது. நீங்க சரி சரி.